உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக ஜோதிடம், மானுடம், இந்த மானுடம் செழிக்க ஆன்மீகம், இது 3 தரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கங்களை நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சின்ன திரையின் மூலமாக கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வருடம் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி பயிற்சியாக ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய குரு, இந்த குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதை நிகழ்ச்சியில் பார்க்கிறோம். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி எல்லா ராசிகளையும் விட இந்த மிதுன ராசிக்கு தான் அபரீதமான ஒரு ராஜயோகத்தை தரக்கூடியதாக அமைஞ்சது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஆலயம் சுவாமிநாதன் டைப் பண்ணிங்கன்னா அதில் சனி பயிற்சி பலன்களில் மிதுன ராசியினுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அதனுடைய கண்டினியூட்டியாக தான் இப்போ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 1 வருஷமாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு, சேமிப்பு, சுபகாரியங்கள், சுபகர்மங்கள், அதே மாதிரியான ஒரு சொத்து பத்திரங்கள், சொத்து வாங்குதல் போன்ற கல்வி கற்றல், இப்படி 2ஆம் பாவகத்தில் இருந்த குரு 3ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது ஷேடோ பிளேஸ் என்று சொல்வார்கள். நிழல். அந்த நிழல் என்ற இடத்தில் இருக்கிறதுனால அந்த குருவனுடைய ஆற்றல்களும் அனுகிரகங்களும் முழுமையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதில்லை. இதுதான் உண்மை. அப்போ குரு 3ல் மறைஞ்சிருந்ததுனால உங்களுக்கு ஆகாது, சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. சனி பயிற்சி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அளவுக்கு நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு குரு என்பவர் நமக்கு நெகட்டிவான பலன்களை பெரும்பாலும் தரமாட்டார். நல்ல இடத்தில் சஞ்சாரம் செய்தால் உங்களுடைய பலன் நல்ல விதமாக பாசிட்டிவ்னுடைய எனர்ஜி அதிகமாகும். ஒரு மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தால் பாசிட்டிவ் எனர்ஜி குறைந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். இதான சயின்டிஃபிக்கான உண்மை. ஒரு மனிதன் எப்பொழுதுமே முன்னோக்கி செல்கிறான். பறவைகள் முன்னோக்கி பறக்கின்றன, மிருகங்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றன, கிரகங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்க கிளாக் வைஸ் சுற்றி கொண்டிருக்கிறது. மனிதன் எப்பொழுதுமே தன்னிறைவு அடைவதில்லை. எந்த ஒரு விஷயத்தில் நாம் முன்னோக்கி மேன்மை அடைய வேண்டும் என்கிறான். 1000 உள்ளவன் 2000ஐயும், அதே மாதிரி 1 லட்சம் உடையவன் அடுத்த லட்சத்தை தேடியும், 1 கோடியை சம்பாதித்தவன் அடுத்த கோடியை தேடியும், இப்படி பலரும் முன்னோக்கி தானே சென்று கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய முன்னோக்கி சென்று கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் குரு. கு என்றால் இருள், ரு என்றால் வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய டார்ச் லைட்டினுடைய துணை கொண்டு நாம் இருளை ஒளிமயமாக ஆக்கி நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி, திறமையை வெளிப்படுத்தி, உழைப்பை செயல்படுத்தி வாழ்வில் உன்னதமான வெற்றியை பெறலாம். இதான் அந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ 3ஆம் இடத்தில் மறைந்து விட்டால் உலகமே நமக்கு இனி 1 வருஷத்திற்கு ஒருத்தர் கேட்குறாங்க, அன்றைக்கி சார் குருபலன் என் பொண்ணுக்கு போகுதாம்மா, அப்போ இனிமேல் எப்போ சார் குருபலன் வரும், கல்யாணம் செய்யலாம்? அறியாமையான ஒரு கேள்வி. அந்த பெண்ணிற்கு வயதோ 26. அப்பொழுது அம்மா இதற்கு முன் 1 வருடம் மிதுன ராசிக்கு குருபலன் இருந்துச்சுல்ல, ஏன் அப்புறம் குருபலன் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே? அதான் சார் நீங்கள் தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னாங்க. குருபலனுக்கும் திருமணத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அஸ்ட்ராலஜர், பட்டதாரி ஜோதிடர்களுடைய சங்கத்தின் மூலம் நடந்த 2வது மாநாட்டிலேயே ஜோதிட மாநாட்டில் குருபலன் திருமணத்திற்கு அவசியம் இல்லை என்பதை தீர்மானத்தை டாக்டர் விமலன் ஐயா அவர்களுடைய முன்னிலையில் தலைமையில் நாங்கள் நிறைவேற்றினோம், ஆராய்ச்சி பூர்வமாக. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இப்போ 26 வயசு ஆச்சு. இன்னும் 1 வருஷம் 27 வயசு வரைக்கும் குருபலன் வந்தால் தான் கல்யாணம் பண்ணணும்னா எப்போ குருபலன் வர்றது? அப்போ ஒரு ராசிக்கு குரு 2ஆம் இடத்திலும், 5ஆம் இடத்திலும், 7ஆம் இடத்திலும், 9ஆம் இடத்திலும், 11ஆம் இடத்திலும் இருந்தால் மட்டும்தான் குருபலன். இப்போ மீதியெல்லாம் இருந்து திருமணம் செய்யக்கூடாதா? அப்போ இந்த இடத்துல நம்ம மூட நம்பிக்கைகளையும் அல்லது அந்த காலத்து பாரம்பரியமான அந்த பழக்க வழக்கங்களையும் ஆய்வு செய்தல் வேண்டும். பல்கலைக்கழக ரீதியாக ஆய்வு செய்ததனுடைய விளைவு எல்லா நேரமும் எல்லா காலமும் காலபுருஷனுடைய குற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. குற்றமற்ற நேரத்தை தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரே நிமிஷத்தில் ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் வெயில் அடிக்கிறது, ஒரு பக்கம் பனி பெய்கிறது, ஒரு பக்கம் இடி மின்னலாக இருக்கிறது,
ஒரு பக்கம் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது ஒரே நேரத்தில் இந்த உலகம் முழுக்களும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு அப்படின்னா, குரு பலன் என்பதை எதிர்பார்த்து கடந்த ஒரு வருஷம் அந்த குரு பலன் வந்து இருந்து உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருக்கு. அப்போ குரு பலன் இருந்தால் திருமணம் நடக்கணும் இல்லையா? ஜோதிடர்கள் உங்களுக்கு அறிவுறுத்துவார்கள், அம்மா அடுத்த வருடம் உன் மகளுக்கு குருபலன் வந்து விட்டது, நீ திருமணம் வந்து செய்வதற்கு உண்டான முயற்சிகளை எடுங்கள் அப்படி என்று உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்திருக்கிறார்கள் ஜோதிடர்கள். அந்த திருமணம் விஷயத்தை துவக்குவதற்கு உரிய காலமாக குருபலனை எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது அந்த குருபலன் இருக்கக்கூடிய காலத்தில் திருமணத்துக்கு உண்டான காரியங்களை துவக்கும் பொழுது எல்லாமே நமக்கு நான் பாசிட்டிவ் எனர்ஜி சொன்னேன் இல்லையா? எல்லா சகனம்லேருந்து ஒரு பக்கம் பணம் கேட்குறோம். ஏன்னா கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொன்னாங்க. நமக்கு அவ்வளோ ரூபா பணம் வந்து எப்போதும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது வந்து ஒரு 10% மக்கள் தான், 90% இல்லையே. அப்போ இந்த குருபலன் எப்போ வருதோ அப்போ அந்த முயற்சியை எடுத்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட பணம் கடன் கேட்டால் கிடைக்கும், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை நல்லா செட் ஆகுது. அந்த முயற்சி தானே சொல்லாங்களே ஒழிய குருபலன் இல்லாத இடத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்று இல்லை, தாராளமாக செய்யலாம், நல்ல மாப்பிள்ளை அப்பொழுதும் கிடைக்கும். எனவே நேயர்களே, சின்ன சின்ன ஜோதிட தகவல்களை நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இடையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போது மிதுன ராசிக்காரர்களுடைய பலன்களை நாம் பார்ப்போம். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர தைரிய பராக்கிரம முயற்சி ஸ்தானத்தில் இந்த குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த 3ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய இடம், வெற்றியை துவக்கும் இடம், முயற்சியை துவக்கும் இடம். அந்த இடத்தில் குரு இருப்பது நீங்கள் நீண்ட கால தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அடிக்கல் நாட்டும் காலம் இதுவாகத்தான் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற கொள்கை உடையவர்கள். அப்போ இவர்கள் எப்பொழுதுமே மிதுன ராசிக்காரர்களுடைய பலன்கள், அவங்களுடைய குணங்கள் எவ்வாறு இருக்கிறது, மற்றவங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்கிறாங்க. அதனால தான் இந்த அவங்களுக்கு பழமொழி தண்டு கொண்டு புகையல் என்று சொல்வார்கள். மிதுன ராசியினுடைய ஒரு பழமொழி என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்டு கொண்டு புகையல். அப்போ இவங்க ஒரு மக்கள்கிட்ட அதிகம் நெருங்கி பழகக்கூடிய, எல்லாரையும் சமதர்மமாக நினைக்கக்கூடிய, எல்லாரையும் ஒரு சகோதரத்துவமாக நினைக்கக்கூடிய, எல்லாருக்கும் வந்து ஒரு பாலமாக இணைக்கக்கூடிய ஒரு தூதுவர்களாகவும் மீடியேட்டர் என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் என்று சொல்வார்களே, பொது அறிவு, அவை அனைத்தும் மெத்த தெரிந்தவர்களாகவும் எல்லாருக்கிட்டையும் நல்ல பழகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து பிரில்லியன்ட். திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், 3 நட்சத்திரங்களோடு அடங்கியது மிதுன ராசி. இந்த மிதுனம் வந்து இரட்டை ராசி என்று சொல்வார்கள். 2 விதமான சிந்தனைகள், 2 விதமான எண்ணங்கள், 2 விதமான கற்பனைகள் என்று இவங்களுக்கு எல்லாமே ட்வின்ஸாகவே இருக்கும். இரட்டை பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரட்டை ராசியில் வர்றது வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு செயல்களையும் அடுத்தவங்களுடைய ஒர்க்குகளை திறம்பட செய்து முடிப்பார்கள். யாரை சந்திக்கணும், உயரதிகாரியா மேலதிகாரியா, அவர் வந்து அமைச்சரையா பிரதமரையா, எல்லாரையும் நேரில் போய் சந்திக்கக்கூடிய அளவுக்கு டேலண்ட் படைத்தவங்க தான் அந்த மிதுன ராசி. ஆனால் அவங்க தன்னுடைய காரியங்களில் அந்த அளவுக்கு முனைப்புடன் அவங்க தன்னுடைய செயல்களை செய்கிறதில்லை, ஆர்வம் காட்டுவதில்லை. அப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டு பலதரப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுடைய மனைவிமார்களுக்கு இருக்குது. ஏன்னா அனுபவம் தானே ஜோசியம். எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாமே அதை சொல்கிறத வச்சு தானே நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதான் உண்மைன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் எந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், அதே மாதிரி பேங்கிங் சம்மந்தப்பட்ட வேலைகள், ரெக்கமெண்டேஷன், அதாவது மற்றவங்களால் செய்து முடிக்க முடியாத பேப்பர் ஒர்க்கு பூரா இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஷேர் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், இப்படி நிறைய பார்க்கலாம். இவங்களை பற்றியெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். மிதுன ராசிக்காரர்கள் என்னுடைய நிகழ்ச்சியை வந்து பார்க்கணுன்னா ஆலயம் சாமிநாதன் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு உண்டான வீடியோஸ் வரும், அதை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி இந்த 3ஆம் இடமாகிய முயற்சி ஒரு நீண்ட கால தொலைநோக்கு இன்று இல்லை என்றாலும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகள் மிதுன ராசிக்காரர்கள், உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்காக நீங்கள் ஒரு தொலைநோக்கு திட்டத்தை இன்றைய துவக்குங்கள். தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு நிறுவனத்தை உருவாக்குங்கள். நல்ல அற்புதமான
ஒரு கிங் மேக்கிங் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு உருவாக்கி தரக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு உண்டான திறமைகளை நீங்கள் யார் அப்படிங்கிறது, நீங்கள் வந்து ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி. ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பலம் தனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மிதுன ராசிக்காரர் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்னு அவருக்கே தெரியாது. அதனால தான் மற்ற ராசிக்காரர்கள் அவரை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க அஃபிஷியலாக. அதனால் இன்று முதல் வந்து என்னுடைய நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாகவும், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்று ஒரு புதிய விதையை விதைப்பதாகவும், இன்று முதல் வசந்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் என்னுடைய நிகழ்ச்சி இருக்கும். இது வந்து ஒரு பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி அல்ல, உங்களை நீங்களே பழுதுபார்க்கும் நிகழ்ச்சி ஆகும். எனவே நேயர்களே, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல குருவை அழகாக பயன்படுத்தி நல்ல முயற்சி எடுங்க, தைரியத்தை வரவழைச்சிக்கோங்க. எதையும் சீர்தூக்கி பார்த்து உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்து எந்த துறையில் மேன்மை அடையலாம் அப்படிங்கிறத பார்த்து, உங்களோடு இல்லாமல் உங்களுடைய மனைவி, உங்களுடைய மக்கள், அவங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாத்தையும் உங்களால் படைக்க முடியும். நல்ல படைப்பு கடவுளாகிய பிரம்மா மாதிரி தான் உங்களுடைய ராசி உபயராசி என்றே பெயர். நீங்கள் அடுத்தவங்களுக்கு தானே பயன்படுறீங்க, உங்களுக்கு நீங்கள் பயன்பட மாட்டேங்கிறீங்களே. நன்கு உங்களுக்கு பயன்படக்கூடியவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி இல்லை, அவங்களாம் விட்டுருங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேனோ இதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், அடுத்தவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ராசிக்கு இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு 5ஆம் பார்வையாக குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். 3ல் குரு இருக்குங்கிறீங்க, குருபலன் இல்லைன்னு சொல்கிறீங்க, கல்யாணம் எப்படிங்க நடக்கும்? அதுதான் ரகசியம். குருவுக்கு எப்பொழுதுமே பார்வை பலன் ஜாஸ்தி. ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் தான் பவர்ஃபுல்லானது. அப்போ மிதுன ராசியினுடைய 7ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய துணையை எங்கிருந்தாலும் அந்த குரு தேடி கொடுத்து விடுவார். இதுவரை திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் அமையும், கூட்டு தொழில் அமையும், கூட்டு வியாபாரம் செய்வார்கள். நீங்கள் பப்ளிக் சொசைட்டியில் உள்ள உங்களுடைய தொடர்புகள் நல்லா அதிகரிக்கும். பப்ளிக் ரிலேஷன்ஸ் என்று சொல்வார்கள், மக்கள் தொடர்பு, அதனால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவிக்கு கணவனாலும் கணவனுக்கு மனைவினாலும் ஆதாய மேன்மைகள் உண்டு. உற்றார் உறவினர்கள் மூலம் ஒரு புதிய நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். மனைவி வழி உறவினர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் உண்டு. கணவன் வழி உறவினர்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. இதெல்லாம் அந்த 7ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஓராண்டு மிக சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி குரு வந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம் மிக அபரிமிதமான இடம், தர்மஸ்தானம், தகப்பனாருடைய ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், பொன் பொருள் ஆடை ஆபரணம் மண் மனை வாகனாதிபதி யோகங்கள் என்று சொல்லக்கூடிய சகலவிதமான சம்பத்துகளையும் தரக்கூடிய இடம் வந்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஜனன லக்னத்திற்கோ ஜனன ராசிக்கோ 9ஆம் பாவகம். அந்த இடத்தை குரு பார்த்தால் எவ்வளோ ஆறுதலான விஷயம். நீங்கள் மீண்டும் மீண்டும் குரு எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதை வச்சே பலன் பார்த்து குரு 3ல் மறைஞ்சாச்சு மிதுன ராசிக்கு நன்மை செய்யாதுன்னு நினைக்காதீங்க. குரு பார்க்குற இடத்தையும் பார்க்கணும். குரு 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் பார்க்கும் அல்லவா. அப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவகத்தை 7ஆம் பார்வையாக சமசப்தமான பார்வைன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அபரிமிதமான ஒரு பாக்கியங்கள் வந்து சேரும். அப்பாவுடைய சொத்து, உயில் மூலம் வரக்கூடிய சொத்து, பத்திரங்கள், உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்பு, இதெல்லாம் அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டில் சென்று கல்வி கற்றல், வெளிநாடு பயணம் செய்து வேலைக்கு செல்லுதல், 9ஆம் பாவகம் பிரயாணத்தை குறிக்கக்கூடிய இடம், இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போன்று உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிற பார்வையை செலுத்துறதுனால நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்த ஒரு லாபம், இவ்வளோ நாளாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 11ஆம் இடத்தை குரு எப்போ பார்க்குது? 12 வருஷத்துக்கு ஒரு டைம் இப்போ 9ஆம் பார்வையாக பார்க்குது. 11ஆம் இடத்தை மற்ற நேரங்களையும் பார்க்கும், 9ஆம் பார்வையாக பார்க்குறது 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான். அப்போது நீங்கள் எதிர்பார்த்துருந்த உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற ஒரு வெற்றியும் லாப மேன்மைகளும் இந்த ஒரு வருஷத்தில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வரக்கூடிய ஜூலை 5ஆம் தேதி முதல் வாக்கிய கணிதப்படியும், ஜூலை 14ஆம் தேதி முதல்
திருக்கணித முறைப்படியும் இந்த குரு பயிற்சி அடைந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் மேன்மையும் கொடுப்பார் என்பது உறுதி. 3இல் குரு இருப்பதால் அது மறைவு ஸ்தானம், நமக்கு எந்த பலனும் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் சோம்பேறித்தனமாக ஒரு வருஷத்தை கழிச்சிடாதீங்க. குருபலன் இல்லையே என்று நினைக்காதீங்க. 7ஆம் பாவகத்தை குரு பார்க்குது, அதை எடுத்துக்கங்க, திருமணம் நடக்கும். அதனால் குருபலன் என்பது நம்முடைய காரியத்தை துவக்கும் காலத்தை வேண்டுமானால் வைத்துக்கொள்ளலாம். இது ஆய்வுபூர்வமான அனுபவபூர்வமான உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனவே நேயர்களே, இந்த குரு பயிற்சி பலன்களில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம மிதுன ராசியை பற்றி நம்ம பார்த்தோம். தெளிவாக மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுடைய வாரிசுகளுக்காகவும் எதிர்கால சந்ததிகளுக்காகவும் உங்களுக்காக வேண்டி நீங்கள் ஒரு திட்டத்தை இன்று உறுதி பூண்டு துவக்குங்கள். இந்த குரு பயிற்சியில் அது கண்டிப்பாக விருட்சமாகி இந்த ஆலமரம் போன்று எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த உலகத்திற்கே மீடியேட்டர் நீங்கள் தான். நல்ல நட்புக்கு அடையாளமாக இருக்கக்கூடியவர்கள், எல்லா விதமான ஜென்ரல் நாலேஜும் உங்களுக்கு இருக்குது. பிரத்யாருடைய நல்ல பயன்படுறீங்க. உங்களுக்கு நீங்களாகவே உங்களுக்கு உள்ளாகவே பயணம் செய்து உங்களை தேடி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கார சிறுவர்கள் பசங்கள்லாம் எதுவுமே கவலைப்படாமல் ரொம்ப ஹாயாக ஜாலியாக விளையாட்டு பூர்வமாக விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா படிப்பாங்க, படிச்சிருப்பாங்க, திறமையை பயன்படுத்தாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் தயவுசெய்து இங்கே கூப்பிட்டு வாங்க. பேரண்ட்ஸ் மட்டும் வந்து என் பையன் என்னை பார்ப்பானா, அப்பாவுக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்வானான்லாம் கேட்டது போக, அந்த 18 வயசு நிரம்பிடுச்சினாலே அவங்களே என்கிட்ட ஜாதகம் பார்க்க கூப்பிட்டுவாங்க. என்னுடைய நிகழ்ச்சியை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மிதுன ராசி கார்த்திகேயன் என்பவர், இன்றும் அவருடைய ராசி மிதுனம் நினைவு இருக்கிறது, என்னுடைய தொலைபேசியில் லைவ் ப்ரோக்ராமில் தொடர்பு கொண்டு, ஐயா நான் எந்த மாதிரியான ஃபீல்டில் ஜெயிப்பேன் வருவேன்னு கேட்குறாரு. நான் அப்போ என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன தத்துவம் தான். மிதுன ராசி என்றால் காற்று ராசி, ஆகாயம். அப்போ வாயு, தம்பி நீ ஆகாயத்தில் பறப்பாய், அதற்குரிய தொழில் ஈடுபடுவாயின்னு. இன்றைக்கி அந்த பையன் வந்து பைலட்டாக இருக்காருங்க. அவர் எனக்கு யாருனே தெரியாது, 3 வருஷம் கழித்து வர்றார். ஐயா நீங்கள் சொன்ன வழியை ஃபாலோ பண்ணி நான் இன்றைக்கி பைலட் ஆகிட்டேங்க, மணிலாவில் பறந்துட்டுருக்கேங்கிறா கார்த்திகேயன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. என்ன காரணம்னா, நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களை அழைச்சிட்டு வாங்க. இந்த மிதுன ராசி நல்ல விதமான ஒரு சமுதாயத்தை அமைப்பதற்கு, நல்ல அவங்க லைஃப்பில் மேன்மை அடைகிறதுக்கு, அவங்க உங்கள் எல்லாரையும் வந்து பாராட்டும்படியாக, நீங்கள் எல்லோரும் அந்த மிதுன ராசிக்காரனை பாராட்டுப்படும்படியாக அந்த சிறுவனை நான் உருவாக்குகிறேன். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த ராசிக்குண்டான கடக ராசி பலன்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.